இப்போ மூளைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல பல்வேறு லோப்ஸ் இருக்கு. லோப்ஸ்னா என்னன்னா பகுதிகள், பாகங்கள். ஓகே. இப்போ பிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரான்டல் லோப் அதாவது மின்ன இருக்கிற மூளை பகுதின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பேரியட்டல் லோப் இந்த சைடுல இருக்கிற மூளைப்பகுதி. டெம்பரல் லோப் இந்த காது பின்னாடி அந்த சைடுல இருக்கிற மூளைப்பகுதி. அதே மாதிரி பின்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செரிபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை இருக்கு. சிறிய மூளைன்னு சொல்லுவாங்க செரிபெல்லம். ஸோ இந்த மாரி எந்த பகுதி ஆஃப் பிரெயின்ல வந்துட்டு இந்த ரத்த கட்டோ, இல்லன்னா ரத்தம் வெளியேறுதலோ, ஹெமரேஜோ ஏற்பட்டிருக்குன்றது இமிடியேட்டா இந்த சிடி ஸ்கேன்ல ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா எக்ஸாக்ட்டா என்ன பிரான்ச், எவ்வளோ இன்வால்வ்மென்ட் ஆயிருக்கு, இந்த மாரி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சிடி ஸ்கேன்னால அந்த அளவுக்கு தர முடியாது. அப்போ அந்த மாரி கேஸஸ்க்கு தான் எம்ஆர்ஐ வந்து பண்ணுவோம். எம்ஆர்ஐல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த வாஸ்குலர் மார்க்கிங்கு, எந்த இடத்துல வந்து ரத்த குழாய் வந்து எங்கெங்கெல்லாம் பரவியிருக்கு, எவ்வளோ பரவியிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியும்.